பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 11 வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை பிடித்து சாப்பிடும் ஆப்பிரிக்க இன மனிதன் ஒருவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் வாழ்க்கை மிகவும் மாறியது. வேதத்தை மிகவும் நேசித்து வாசிக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து வேத புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவ்வழியாக சென்ற ஐரோப்பிய வியாபாரி ஒருவன் அவனை பார்த்து, நீ என்ன வாசித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், நான் வேதம் வாசிக்கிறேன் என்று பதிலளித்தான். உடனே அந்த மனிதன், என்ன வேதம் வாசிக்கிறாயா என்று ஆச்சரியத்தோடு கேட்டுவிட்டு, எங்கள் தேசத்தில் இந்த புத்தகம் அவுட் ஆஃப் டேட் ஆன புத்தகம், இக்காலத்திற்கு அது ஒத்து வராது, அதை போய் நீ வாசித்து கொண்டிருக்கிறாய் என்றான். அதற்கு அந்த மனிதன், இப்போது இங்கு மட்டும் வேத புத்தகம் அவுட் ஆஃப் டேட் என்று கருதப்பட்டிருந்தால் நீ இப்பொழுது உயிரோடு நின்று கொண்டிருக்க முடியாது. இந்த வேதம்தான் இப்போது உன்னை உயிரோடு நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றான். வேத புத்தகம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கும் வல்லமை உள்ளது. ஏனெனில் அதில் ஜீவ தேவனின் வார்த்தைகள் உள்ளன. தேவனையும் அவர் வார்த்தைகளையும் பிரிக்கவே முடியாது. எப்படி தேவன் உயிரோடு இருக்கிறாரோ அவர் வார்த்தைகளும் உயிருள்ளவைகள். எல்லா காலத்துக்கும் பொருந்தும் ஒரே புத்தகம் வேத புத்தகம் மட்டுமே. அதை பழமையான புத்தகம் என்றோ தற்காலத்து புத்தகம் என்றோ சொல்ல முடியாது. ஏனெனில் இன்றும் இந்த வேத புத்தகம் மனித வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த கூலிட்சிக்கு ஒரு நாள் ஒரு சிறிய பாக்கெட் சைஸ் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் அதிகமாக எதையும் பேச மாட்டார். அந்த புதிய ஏற்பாட்டை வாங்கி கொண்டு, இந்த சிறிய புத்தகத்தில்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களின் பிரச்சனைகளும் தீர்வு இருக்கிறது என்று ரத்தின சுருக்கமாக சொன்னார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கும் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பரிசுத்த படைப்பாக மாற்றுகிறார். யோசியா ராஜாவின் காலத்தில் ஆலயம் பழுது பார்க்க அந்த வேலை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டது. அதில் உள்ளவைகளை யோசியா வாசிக்க கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுது தனக்காகவும் யூத ஜனங்கள் அனைவருக்காகவும் சகாயம் கிடைக்க தேடினான். நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டவர்களின்படி வாழுவோம் என்று அவர்கள் சொன்னபோது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அனைவருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை வாசிப்போம், அதை தியானிப்போம், அதை படிப்போம். வேத புத்தகம் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது, தியானிக்கும் போது அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை வாசிப்போம், தியானிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய சொத்து வேத புத்தகம். அதை ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, நம்முடைய கஷ்டங்கள் மாறுகிறது. நம்மை தேவன் ஆஸ்வதிக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா ஆலோசனைகளையும் அவர் கொடுக்கிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை படிப்போம், வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். நம்மை தேவன் ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேத புத்தகத்தை வாசித்து தியானிக்க உதவி செய்கிறாங்க. ஆண்டவரே, நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.